உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். துவாதசி திதி, மக நட்சத்திரம், சித்த யோகம், பங்குனி திங்கள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். பிரதோஷ விரதம், சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அசதி, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் நட்பு, சிம்மம் நலம், கன்னி நன்மை, துலாம் முயற்சி, விருச்சிகம் வீரம், தனுசு அன்பு, மகரம் நிறைவு, கும்பம் கவலை, மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம், அதிர்ஷ்ட கற்கள், பெயர் மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா லக்ன தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன். உங்களோட ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், சக்தி டிவியில் நல்ல நேரம் நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கொப்பியும் பேனையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த கொப்பியில் ஒரு பக்கத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், நான் சொல்லுற ஜோதிட தகவல்கள் எது உங்களுக்கு பாதகாதிபதி, எது யோகி, எது அவயோகி, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இதெல்லாவற்றையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இப்போ உங்களோட ஜாதகத்தை கையில் எடுங்கோ. அப்படி வச்சிருக்கக்கூடியவர்கள் ஜாதக கட்டத்தை குறித்து வச்சு கொள்ளுங்கோ. இப்போ கையில் எடுங்கோ. நான் சொல்லுறது சாதாரண விஷயம். இந்த தோஷம் இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். லக்னம் என்பது வேறு, ராசி என்பது வேறு, நட்சத்திரம் என்பது வேறு. நீங்கள் பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் ராசி. நீங்கள் பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ அதுதான் நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும்போது கிழக்கு வானத்தில் உதிக்கிறது தான் உங்களுடைய லக்னம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லக்னம் என்று தனியாக எழுதி வச்சிருப்பினோம். இன்றைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் எல்லாம் லக்னத்தை பற்றி, ராசியை பற்றி அல்ல. ராசியை பற்றி விட்டுக்கோங்க, நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்களா, அது இல்லை. லக்னத்தை பற்றி தான் நான் அனுப்ப போகிறேன். இப்போ மிதுன லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. இப்போ உங்களோட ஜாதகத்தில் தேடி பிடியுங்கோ, நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கள். அது டேட் ஆஃப் பர்த்தை சொன்னாலே கிழமையை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன கிழமை, திங்கக்கிழமை பிறந்தீங்களா, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, என்ன கிழமையில் பிறந்தீங்கள்னு தெரியணும். உங்களுடைய லக்னம் தெரியணும். இன்ன லக்னக்காரர்கள்
இன்ன கிழமையில் பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு. இப்போ மிதுன லக்னக்காரர்கள், நீங்கள் மிதுன லக்னக்காரர்களாக இருந்து வேறு லக்னக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் மிதுன லக்னம் ஐயா, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்தேன், அப்போ உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. மிதுன லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. உடனே குறித்து வைங்க, லக்ன தோஷம் உண்டு. பரிகாரத்தை பற்றி நான் சொல்கிறேன். ரிஷப லக்னக்காரர்கள் திங்கக்கிழமை பிறந்திருந்தால், எப்படி மிதுன லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் லக்ன தோஷமோ, ரிஷப லக்னக்காரர்கள் திங்கக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி திங்கக்கிழமையில் நான் பிறந்திருக்கேன், என்னோட லக்னம் ரிஷபம் என்று போட்டிருக்கும், அப்போ உனக்கு லக்ன தோஷம் உண்டு, எழுதி வச்சு கொள்ளுங்க. கும்ப லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்கள் 2 பேரும், உங்களுடைய லக்னம் கும்பமாக இருந்தாலும் சரி கன்னியாக இருந்தாலும் சரி, நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால், உங்களுடைய பிறந்த கிழமை செவ்வாயாக இருந்தால், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், கும்ப லக்னக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு, பரிகாரம் செய்யணும். மேஷ லக்னக்காரர்களும் கடக லக்னக்காரர்கள், உங்களுடைய லக்னம் மேஷமாக இருந்தாலோ கடகமாக இருந்தாலோ, நீங்கள் புதன்கிழமையில் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. நான் சொல்கிற விஷயத்தை எழுதி வச்சு கொண்டீங்கன்னா நீங்கள் பிறகு ஆறுதலாக சரி, எங்கள் ஜாதகம் இல்லையா கையில், ஆறுதலாக சரி பார்த்துக்கொள்ளுங்க. மேஷ லக்னக்காரர்களும் கடக லக்னக்காரர்களும் புதன்கிழமை பிறந்திருந்தால், உங்களுடைய லக்னம் மேஷம் கடகமாக இருந்து நீங்கள் பிறந்தது புதன்கிழமையுமாக இருந்தால் லக்ன தோஷம் உண்டு. துலா லக்னக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள், உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரனை கொண்ட துலா லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சனீஸ்வரனை கொண்ட மகர லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேரும் வியாழக்கிழமை பிறந்திருந்தால், துலா லக்னக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள் வியாழக்கிழமை, நீங்கள் துலா லக்னமாக இருந்தாலும் சரி மகர லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமை, இந்த 2ம் சரியாக இருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. சிம்ம லக்னக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன், மீன லக்னத்துக்கு அதிபதி குரு, சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் மீன லக்னக்காரர்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. விருச்சிக லக்னக்காரர்களும் தனுசு லக்னக்காரர்களும் சனிக்கிழமை பிறந்திருந்தால், உங்களுடைய லக்னம் விருச்சிகமாக இருந்தாலும் சரி தனுசாக இருந்தாலும் சரி, நீங்கள் சனிக்கிழமையில் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. 12 லக்னக்காரரையும் சொல்லிட்டேன். இதில் நான் வராதவர்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு தோஷம் இல்லை என்று தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் விருச்சிகம் தனுசு லக்னமாக இருந்து சனிக்கிழமை பிறந்திருந்தாலும், சிம்மம் மீன லக்னமாக இருந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தாலும், துலாம் மகர லக்னமாக இருந்து வியாழக்கிழமை பிறந்திருந்தாலும், மேஷம் கடக லக்னமாக இருந்து புதன்கிழமை பிறந்திருந்தாலும், கும்பம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலும், ரிஷப லக்னமாக இருந்து திங்கக்கிழமை பிறந்திருந்தாலும், மிதுன லக்னமாக இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாலும் உங்களுக்கு லக்ன தோஷம் உண்டு. சரி ஐயா, நீங்கள் லக்ன தோஷத்தை பற்றி சொல்லிட்டீங்க. சில பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு லக்ன தோஷம் இல்லை, சந்தோஷம், நல்லா இருங்கோ. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு லக்ன தோஷம் வந்துட்டு என்ன ஐயா செய்கிறது? முதலாவது, குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு முறை விற்று வாங்குவது. விற்று வாங்கிறத பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். சின்ன பிள்ளையாக இருக்கணும், நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் இதை செய்ய முடியாது. சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட 5 வயசு 7 வயசு 9 வயசுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளாக இருந்தால், இல்லது சின்ன பிறந்த குழந்தையாக இருந்தால் 1 வயசுக்கு பிறகு, 1 வயசுலேருந்து 9 வயசுக்கு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி லக்ன தோஷம் இருந்தால்
ஒரு முறை குலதெய்வம் கோயிலில் போய் வித்து வாங்கிறது. அந்தந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள ஐயா பூசாரி பிராமணர் ஐயா யார் இருக்கணுமோ அவையிட்ட கேளுங்கோ, நாங்கள் எங்களுடைய பிள்ளையை வித்து வாங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் அந்த வழிமுறையை சொல்வார்கள். ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொரு மாலை இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கே எங்களுடைய பிள்ளையை பொறுப்பு கொடுத்து விட்டு பிறகு குலதெய்வத்தின் பிள்ளையாக நாங்கள் அந்த பிள்ளையை வாங்கிட்டு வந்து நாங்கள் வளர்க்குறோம். இது குலதெய்வத்தினுடைய பிள்ளை. இப்போ கருப்பண்ணா சாமி குலதெய்வம், இது கருப்பண்ணா சாமியின் பிள்ளை, நாங்கள் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் என்ற மனப்பான்களை வளர்த்து வந்தீங்களா இருந்தால் இந்த லக்ன தோஷம் இல்லாமல் போகும். லக்ன தோஷம் இருந்தால் மனசில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, இதெல்லாம் இருக்கும். 20 இல்லை எங்களுக்கு அப்படி குலதெய்வம் கோயில் எங்கேயோ ஊரில் இருக்கு ஐயா, எங்களுக்கு அங்கே போக இயலாது, செய்ய முடியாது, வேறு என்ன பரிகாரம் என்றால் 27 சனிக்கிழமை பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த லக்ன தோஷம் நீங்கும். 27 சனிக்கிழமை 27 சனிக்கிழமை இடையில விடாதீங்கோ, தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த தோஷம் இல்லாமல் போய்விடும். சரி, இது இன்றைய விஷயம். இன்றைக்கு ஒரு கேள்வியை பார்ப்போம். ஐயா, மனோகாரகன் மனசில் சிந்தனை தெளிவில்லாமல் இருக்குது, மன குழப்பம் இருக்குது, புத்தியில் தடுமாற்றம் இருக்குது, இதுக்கெல்லாம் எந்த கிரகம் ஐயா காரணம் என்று ஒரு கேள்வி ஒரு அம்மா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். எனக்கு மனசில் தடுமாற்றம், சஞ்சலம், சபலம், குழப்பம், சிந்தனை தெளிவில்லை, மனசில் பிரச்சனையாக இருக்குது, புத்தியில் பிரச்சனையாக இருக்குது, ஒரு தடுமாற்றமாக இருக்குது, எந்த கிரகம்? சாட்சாத் சந்திர பகவான் தான். அவருக்கு பேரே மனோகாரகன். சந்திரனுக்கு பேர் மனோகாரகன். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் 6, 8, 12 என்று மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், சந்திரன் நீசப்பட்டிருந்தால் உங்களுடைய சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கும், மனசில் பலவிதமான தடுமாற்றங்கள் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், குழப்பம் இருக்கும். மனோகாரகன் சந்திரன். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்து வந்தால் இந்த குழப்பங்கள் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.